ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் கான்சினியர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்ரீ மகாபெரிவா அனுபவத்தில் இந்த பணத்தில் ஒரு கோயில் கேட்டேன் அப்படிங்கிறா பெரியவா. சாமண்ணாங்கிறவர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர். ஒரு ஹோட்டலில் சர்வராக ஆரம்பித்து சதாராவில் உள்ள ஒரு ஹோட்டல் முதலாளி ஆனார். நாசிக்லேயும் ஒரு ஹோட்டலை தொடங்கினார். ரொம்ப செல்வந்தரானார். பிறந்த ஊரில் பள்ளிக்கூடம் கட்டினார். ஏழை எளியவாளுக்கு பயன்படுற மாதிரி ஒரு மருத்துவமனையும் கட்டுறார். திருவனந்தபுரத்தில் குறைந்த வாடகையில் கல்யாண மண்டபம் ஒன்றையும் கட்டி முடித்தார். இதெல்லாம் விளம்பரமே எதுவும் இல்லாமல் தர்ம காரியங்களை செஞ்சார். இந்த புண்ணியவானும் சதாராவில் நடராஜர் கோயிலை கட்டுறதுக்கு கண்கண்ட தெய்வம் ஸ்ரீ பெரியவா அருளியது தான் ரொம்ப அபூர்வமானது, அரிதானது. சதாராக்கு எழுந்தருளிய ஸ்ரீ பெரியவா தன்னோட நண்பர்களை பற்றி சொல்கிறார். முதல்ல அத்தனை ஆர்வம் காட்டலை. அதுக்கு முன்னாடி 2-3 சன்னியாசிகள் கிட்ட ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் தான் அதுக்கு காரணமாக இருந்தது. அந்த சாமியார்களெல்லாம் நம்பி மோசம் போனது போகிறோம் அப்படின்னு துறவியை பார்க்குற ஆவலே இல்லாமல் இருந்தார். நண்பர்களோ ஸ்ரீ பெரியவாளுடைய அருமைகளெல்லாம் எடுத்து சொல்லி இவரை வற்புறுத்தி அழைச்சிட்டு வரா. நடமாடும் தெய்வத்தை பார்த்த அந்த க்ஷணமே உள்ளத்தில் அப்படி ஒரு ஆனந்தம் அவருக்கு. இவரை ஈர்த்து ஆட்கொண்டுட்டா ஸ்ரீ பெரியவா. வீட்டுக்கு திரும்புகிறப்போ இந்த மகானை எங்கேயோ பார்த்துருக்குறோமேன்னு யோசிச்சுட்டே வரா. தன்னோட பொட்டியை திறந்து பார்க்குறா. பல வருஷங்களுக்கு முன்னாடி யாரோ ஒரு பக்தர் இவருக்கு கொடுத்த ஸ்ரீ பெரியவாளுடைய திருவுருவப்படம் அங்கே இருந்தது. பெரியவாளை ஒரு உத்தமமான துறவியாக அவருக்கு நினைக்க தோணித்து. மறுநாளே திரும்பவும் ஸ்ரீ பெரியவாளை பார்க்குற உந்துதலோடு ஓடுறார். பரவசம், ஆனந்தம். அடுத்து தினமும் தரிசிக்கிறார் அந்த தெய்வத்தை. பார்த்துட்டே இருக்க தோன்றதுன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி இவருக்கு பேரானந்தம் பொங்கிறது. தினம் தரிசனத்துக்கு பழம், காய்கறி, பூஜை திரவியம் அப்படின்னு பெரியவாளுக்கு சமர்ப்பிக்க போகிறார். ஒரு நாள் 5 லட்சம் ரூபாயை எடுத்து பெரியவா முன்னாடி தட்டில் வைக்கிறார். இது எதுக்கு அப்படின்னு கேட்குறா பெரியவா கை ஜாடையால். பெரியவா சன்னதியில் பணம் சமர்ப்பித்து அந்த தெய்வம் ஏற்றுக்கொள்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்போல்லாம் நடக்காதுங்கிறது இவருக்கு தெரியல. பெரியவாளுக்கு பிடிச்ச நல்ல காரியத்துக்கு செலவழிக்கத்தான் அப்படின்னார் பவ்யமாக. சரி, இதை எடுத்துட்டு போய் உன் மனசுக்கு தோன்ற நல்ல தர்ம காரியத்தை நீயே செய்ய அப்படின்னு பெரியவா சொன்னதும் அவர் அப்படியே வியப்பில் ஆழ்ந்துட்டார். இப்படி ஒரு சன்னியாசியா? நாம் இதுவரை பார்த்த சாமியார்கள் எல்லாரும் பணத்தை மட்டுமே தானே பிரதானமாக பேசுவா. இவரோ கொடுத்த பணத்தை கூட ஏற்க மறுக்கிறாரே. அதிசயத்திலும் அதிசயமாக இருக்கே. பெரியவாளுடைய பேரில் இன்னும் மதிப்பு நிறையா ஆறுது. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து சில லட்சங்களை எடுத்துட்டு பெரியவாளை தரிசிக்க வரார். அந்த தெய்வம் எப்படியும் இந்த பெருந்தொகையை ஏற்க செய்துடணும் அப்படின்னு இவர் மனசில் தீர்மானம். பெரியவாளை பரமாத்மா அப்படின்னு தான் கூப்பிடுவார் அந்த சாமண்ணா. பரமாத்மா, உங்கள் பாதத்தில் வச்ச பணத்தை நான் திரும்ப எடுத்துகிட்டு போகிறதா இல்லை, இது உங்களுக்கு தான். நீங்கள் சொல்கிற தர்மத்தை செய்ய காத்துட்டுருக்கேன், வேண்டாம்னு சொல்லாதீங்கோங்கிறார். பக்தரோட தூய உள்ளத்தோட அன்பு ஸ்ரீ பெரியவாளுக்கு தெரியாமல் இருக்குமா? தெய்வம் இல்லையா, கருணை தெய்வம் இல்லையா, அதை ஏற்றுக்கிற மாதிரி ஒரு ஒப்புதல் வந்தது. சரி, ஒரு கோயில் கட்டேன். அந்த தெய்வம் ஒரு கட்டளை போட்ட உடனே சாமண்ணாவும் ரொம்ப மகிழ்ச்சியோட அப்படியே செய்கிறேனே. நான் ஏற்கனவே ஒரு நிலம் வாங்கி போட்டிருக்கேன். அனுகிரகம் பண்ணினா கோயில் கட்டி முடிக்க காத்துட்டுருக்கேன். என்ன கோயில் கட்டணும்னு சொல்லுங்கோ பரமாத்மா அப்படின்னு தழுதழுக்க நிற்கவும், தட்சிணமுகமாக இருக்கிற சாமிக்கு ஒரு கோயில் கட்டேன் அப்படின்னுட்டா பெரியவா. தட்சிணாமூர்த்திக்கு தானே கோயில் கட்ட சொல்கிறதா நினச்சவர் சில நாட்களுக்கு பின்னாடி பெரியவா கிட்டேயே கோயில் கட்டணும்னு கேட்டார். ஸ்ரீ, நீ சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போயிருக்கியோ அப்படின்னு இவரை கேட்க இல்லைன்னு இவர் சொல்கிறார். தெரிஞ்சவாளை துணைக்கு அழைச்சிட்டு போய் பார்த்துட்டு வர சொல்கிறார். உடனே சாமண்ணா சென்னையை சேர்ந்த நாதன் என்பவரோட சிதம்பரம் போகிறார். அங்கே ஆருத்ர தரிசனமாக அமைஞ்செடுத்தோம். அன்றைக்கி நடராஜரோட அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை இதெல்லாத்தையும் பக்தி பரவசத்தோட இந்த வைபவங்களெல்லாம் பார்த்து மெய் மறந்தே கைலாசத்துக்கே போயிட்டு திரும்ப வந்தவர் மாதிரி பரவசத்தோட சதாரா வரா பெரியவாளை பார்க்க, பரமாத்மாவை பார்க்க. சாக்ஷாத் நடராஜமூர்த்தியே இந்த பெரியவரும் அப்படிங்கிற உணர்வு. பெரியவாளை நமஸ்கரிக்கிறார். சதாராவில் உத்தர சிதம்பரம் கோயிலை கட்டுற பாக்கியத்தை அவருக்கு கொடுக்குறார் பெரியவா. அவரும் அருளியதுக்கு எனக்கு ரொம்ப நன்றின்னு சொல்கிறார். இப்படி நடமாடும் நடராஜமூர்த்தியான நம்ம பெரியவா
வடக்க உள்ள சிதம்பரம் தான் சதாரா கோயில் பக்தர்களுக்கு பெரியவா தான் அருள் கொடுத்துருக்கா, அந்த சாமண்ணா கட்டியிருக்கா. இப்பேற்பட்ட பாக்கியம் அவருக்கு. நமக்கு இந்த வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இப்படி ஒரு அனுபவம். சிதம்பரம் நடராஜர் அப்படின்னாலே ரொம்ப விசேஷம். அந்த கோயிலை பற்றி விசேஷங்களை பற்றி நாம் எண்ணில் அடங்காத சந்தோஷம் இருக்கும். அந்த கோயிலுக்கு போனாலே பெரிய கோயில். அந்த மாதிரி கோயிலை இவருக்கு கட்டுற பாக்கியம்னா இவர் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த புண்ணியத்தோட அனுபவத்தை நாம் கேட்க எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஏதோ கொஞ்சோண்டு பண்ணியிருக்கோம், அதனால் நமக்கு இது கிடச்சிருக்கு. இந்த பதிவும் கேட்குறதுனால இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.